அடுத்த ஒரு உபதேசம், முக்கியமான ஒரு உபதேசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்ணுறாங்க. இது இறுதி காலத்தில் பண்ண மாதிரி தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். அந்த கட்டுப்படுதல் சம்பந்தமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதில் 17302வது செய்தி. அப்புறம் திர்மிதியில் பார்த்தீங்கன்னா 2863, 2864 இந்த 2 இடத்துல இந்த செய்தி வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யஹ்யா நபியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 5 கட்டளைகளை அல்லாஹ் தந்தான். தானும் கடைப்பிடிக்குமாறும் யஹ்யா பின் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யஹ்யா நபி இருக்காங்க இல்லையா, ஜக்கரியா நபியுடைய மகன், அவங்களுக்கு அல்லாஹ் 5 கட்டளைகளை கொடுத்தான். தானும் கடைப்பிடிக்குமாறும் எடுத்து சொல்லுமாறும், நீங்களும் கடைப்பிடிங்க, அடுத்தவங்களுக்கு இதை எடுத்து உங்களுடைய உம்மத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்கள்கிட்ட அது சொல்ல மாட்டேங்கிறாங்க, லேட் பண்ணுறாங்க, டிலே பண்ணுறாங்க. இன்றைக்கி சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த கட்டளைகள் சொல்லாமலே தாமதப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த தாமதப்படுத்தும் போது ஈசா நபி என்ன சொல்கிறாங்க, நீர் சொல்ல போகிறீரா அல்லது நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி ஈசா நபி கேட்குறாங்க. இவங்க 2 பேருமே சமகாலத்தில் நபியாக இருந்தவங்க இல்லையா, ஈசா நபியும் யஹ்யா நபியும். அப்போ கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை அல்லாஹ் என்னை சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. யார்? ஈசா நபி. நீங்கள் சொல்லி கொடுத்தான் அல்லாஹ், நீங்கள் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் ரசூல். ஏன்னா ரசூல் கீழே தான் நபி வர்றாரு, ரசூல் தான் நபியை வேலை வாங்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லிருட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, வேண்டாம் நான் சொல்கிறேன், இல்லைன்னா என் தலை துண்டிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நான் தண்டிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, பைத்துல் முகத்தஸில் எல்லாரையும் அழைக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸுடைய இன்சார்ஜ் பார்த்திங்கன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட தான் இருந்தது. ஈசா நபி அந்த மக்கள் நபியாவே ஏற்றுக்கல. ஆனால் யஹ்யா நபி ரசூலா இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் யஹ்யா நபியோடைய இந்த பேச்சை அந்த மக்கள் கேட்கல. ஆனால் மற்ற உபதேசங்களை அவங்க சொன்னாங்கன்னா கேட்பாங்க. அப்போ அந்த உபதேசத்தை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஈசா நபி சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், அவனை இணையாக்காதீர்கள். உங்களில் ஒருவர் தங்கம் கொடுத்து ஒரு அடிமையை வாங்கி அவர் உங்களை விட்டு வேலை செய்யாமல் வேறொருக்கு வேலை செய்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் உங்களை படைத்தான், உணவளித்தான், எனவே அவனுக்கே அடிபணியுங்கள், வேறொருவருக்கு அடிபணிந்து விடாதீர்கள். அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி யஹ்யா நபி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களில் ஒருத்தர் தங்க காசு போட்டு ஒரு அடிமையை வாங்கிட்டு அவருக்கு சாப்பாடும் போட்டு அவருக்கு எல்லாமே போட்டு செஞ்சு, ஆனால் உங்களுக்கு வேலை செய்யாமல் அடுத்தவனுக்கு வேலை செஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு அடுத்தவனுக்கு அடி பண்ணிடுறது, அல்லாஹ்வை விட்டுட்டு ஷிர்க் வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது ஒரு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையை குறித்து கட்டளையிடுகின்றேன், தொழுகை குறித்து கட்டளையிடுறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தொழுகையாளியை பார்த்து கொண்டிருக்கிறான், எப்போது அவன் அங்கே இங்கே பார்க்காத வரை, எனவே தொழுகையில் அங்கே இங்கே திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழுகையை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா, அங்கே இங்கே பார்க்காம ரொம்ப சின்சியராக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தொழுவுங்க. தொழுகை கவனத்தை ஒரே பக்கம் வச்சிருங்க. இந்த கவனத்தை செதற விட்டுட்டிங்கன்னா அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் தொழுகையை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளஸ் கவனமாக தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. அடுத்ததாக 3வது உபதேசம் என்ன பண்ணுறாங்கன்னா, நோன்பையும் நான் உங்களுக்கு ஏவுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கஸ்தூரி பையை முகர்ந்து பார்ப்பவர் போன்றவர் ஆவார். அவர் அல்லாஹ்விடம் நோன்பு மிகவும் விருப்பமானது, வாடை கஸ்தூரி, அந்த வாடை என்பது கஸ்தூரியை விட மேலானது. அதாவது நோன்பாளியுடைய வாடை வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை விட அல்லாஹ்வுக்கு மேலானது. அதாவது இந்த ஹதீஸில் வரக்கூடிய அதே விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இருந்ததோ அதே தான் பாருங்கள் பனி இஸ்ராயல்களுடைய எந்த ஷரியத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது ஜக்காத்து அல்லது சதகா. ஒருவர் கைதியாக்கப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டு வெட்டுப்படும் போது, நான் உனக்கு பிணைத்தொகை கொடுத்தால் விடுவீர்களா அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து உங்களை இது காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மரண தண்டனை உங்களுக்கு விதிக்கப்பட்டு அதற்கு பதிலாக உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த தண்டனையிலேருந்து உன்னை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு. அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, இந்த 1 லட்சம் கொடுத்துட்டு நம்ம ரிலீஸ் ஆகிக்கலான்னு நினைப்பீங்கள? அந்த மாதிரி ஒரு வேலையை ஜக்காத்து செய்யும், சதகா செய்யும். ஸோ அதனால் நீங்கள் தான தர்மங்களை செஞ்சு
நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா அல்லாவை ஜிக்ரு செய்வது, அதாவது புகழ்வது, தாவா செய்வது அப்படிங்கிறாங்க. ஒருவன் ஓடி போய் ஒரு கோட்டையில் பதுங்கிக் கொள்கிறான். எதிரி கிளம்பி போய்விட்டால் ஷைத்தானிடமிருந்து இந்த சமயம்தான் பாதுகாப்பாக இருப்பான். ஒருத்தன் உங்களை துரத்திட்டு வர்றான், எதிரிகள் வந்து உங்களை துரத்திட்டு வராங்க. நீங்கள் ஓடி போய் ஒரு கோட்டைக்குள்ளே போய் புகுந்துக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பீங்க. அப்போ அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த எதிரி உங்களை அட்டாக் பண்ணுவானா? அவன் சுற்றி சுற்றி வெளியே நின்றுருப்பான். நீங்கள் உள்ள பாதுகாப்பாக கோட்டையில் உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்களை அந்த எதிரி வீழ்த்தவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு கோட்டை உங்களுக்கு வேணும்னா அல்லாவை புகழுங்க, அல்லாவை பற்றி தாவா செய்யுங்க, அல்லாவை பற்றி நினைவு கூறுங்க, அவனை பற்றி திக்ரு செய்யுங்க. ஜிக்ருன்னு ஒன்று நினச்சிக்கிறாங்க, வெறும் தஸ்பீ மட்டும் ஜிக்ரு கிடையாதுங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் ஜிக்ரு கிடையாது. அல்லாவை பற்றி புகழ்வது, உச்சரிப்பது, அவனை பற்றி ஞாபகப்படுத்துறது. ஒருத்தன் அல்லாவை பற்றி தொழுவாமல் இருக்கான், அவங்ககிட்ட போய் நீங்கள் அல்லாவை பற்றி நீங்கள் நினைவூட்டுறீங்க. அப்போ இது என்னது? ஜிக்ரு. இப்போ இந்த பயான்கள் எல்லாமே என்னது? அல்லாவை பற்றி ஜிக்ரு. இது எல்லாமே ஜிக்ரு. இப்படி நீங்கள் அல்லாவை பற்றி நீங்கள் இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு பாதுகாப்பான, நீங்களே அல்லாவை பற்றி ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷைத்தான் உங்களை அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிக்ருக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். அந்த ஜிக்ரு ஓதும்போது அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், அந்த அரை மணி நேரம் 10 நிமிஷம் அப்படி உட்காரணும். உட்காந்து இந்த ரசூலா கற்றுக் கொடுத்த அந்த ஜிக்ருகள்லாம் அப்படி மன அமைதியோட ஒரு ஒற்றுமை, அதை ஒரு ஈடுபாடோடு நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம உள்ளம் வந்து பியூரிட்டி ஆகிட்டே வரும். ஏன்னா நம்ம இந்த போர் அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். தொழுகை நமக்கு போர் அடிக்கும், ஜிக்ரு போர் அடிக்கும், துவா கேட்கறது போர் அடிக்கும். இந்த போரிங்கான விஷயம் நம்ம செஞ்சு பழகிட்டோண்டே இருக்கோம்னா ஷைத்தான் நம்மளை விட்டு விலகி ஓடிடுவோம். இதுதான் பாதுகாப்பான கோட்டை. நல்லது எப்போவுமே கசக்கும், ஆனால் இது ஒரு கட்டம் வரைக்கும் தான் அது போராக இருக்கும். அது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒரு லிமிட்டு நீங்கள் கடந்து உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த போர்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் அல்லாஹ் புகழ்றது இன்பமாக இருக்கும், தொழுவது இன்பமாக இருக்கும், குரான் ஓதுறது, பயான் கேட்குறது எல்லாமே நமக்கு இன்பமாக ஆயிரும். இது ஒரு ப்ராசஸ். அப்போ இந்த உபதேசம் வந்து சொல்லி ஜக்கரியா நபிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜக்கரியா நபி இதை சொல்லிட்டாரு.